நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோரை நீங்கள் பார்க்கலாம், எவ்வளவு வெள்ளை இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம அடிக்கக்கூடிய சீலர்லேயே வந்து நம்ம வந்து வால்நட் ஸ்ட்ரெயினர் வச்சு கலர் சேஞ்ச் பண்ணி காட்ட போகிறோம். வெள்ளை இல்லாமல் இப்போ நீங்கள் மேலே பார்க்கலாம், அந்த வீடியோவில் பக்கத்துலேயே காமிச்சிருப்பேன், எப்படி சேஞ்ச் பண்ணி ஒரே மாதிரி ஈவனாக வந்து பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நண்பர்களே. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து இந்த கலரை சேஞ்ச் பண்ணுறதை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்டுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு சில்லை போட்டு நல்லா வந்து சீவி எடுத்துருக்குறோம். அதுக்கு மேலே 120 ரோல் பேப்பரும் 180 ரோல் பேப்பரும் போட்டு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துருக்குறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீன் லாக்கில் வால்நட் ப்ரௌன் வாங்கிட்டு வந்துருக்குறோம், எல்லோ வாங்கிட்டு வந்துருக்குறோம். எல்லோ தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் தான். இப்போ வந்து நம்ம சீலரில் ஒரு 1.5 மூடி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதை நம்ம சீலர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து டைரெக்டாக வந்து எல்லோரும் வந்து சீலர் அடிப்பீங்க. நம்ம சீலர்லேயே வந்து கலர் மிக்ஸ் பண்ணி அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் உடனே போய் என்ன சீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை மரங்களை அப்படியே மறைச்சி கொடுத்துரும். இப்போ நம்ம சீலர் பண்ணிவிட்டு நம்ம மேலே பண்ணோம்னா என்ன சீன் வந்து பார்த்திங்கன்னா மேலாக வந்து அந்த கலர் நிற்கும். இப்போ நம்ம மரத்தில் டைரெக்டாக வந்து அந்த வெள்ளை மரத்தை மறைக்கிறதுக்கு சீலரில் முதல்ல வந்து நம்ம கலந்து நம்ம பண்ணும்போது நல்லா வந்து கிரிப்னஸ் வந்து இருக்கும், கலர் அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரியாது. அதனால தான் வந்து நம்ம ஃபஸ்ட் டைமே வந்து நம்ம இதை பண்ணுறோம். தேவைக்கு என்சியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த டோரில் வந்து பார்க்கலாம், நீங்கள் சைடு பீஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது, நடுவில் உள்ள எல்லா பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒயிட்டாக தான் இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜுக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஊத போகிறோம். ஊதிட்டு ரொம்ப வெள்ளை தெரிகிற இடத்துல திருப்பி வந்து நம்ம இதாக வந்து பண்ணோம்னா அதை வந்து அழகாக மறைச்சி கொடுத்துரும். ரொம்பையும் டார்க்காகவும் நம்ம வந்து சீலர் நம்ம கலந்துடக்கூடாது ஸ்டெயினரை. என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க கிரெயின்ஸ்கள் வந்து மறைஞ்சு கொடுத்துரும். அதனால் மெயினாக வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப டார்க் ஏற்றிடாமல், ஏன்னா ப்ரௌன் ஸ்டெயினர் ஊற்ற வந்து அந்த கிரெயின்ஸ் மறைஞ்சு கொடுத்துரும். அப்போ வந்து டோரோட அழகே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த லுக் இருக்காது. இப்போ நம்ம ஆவரேஜ் வந்து ஊத ஆரம்பிச்சிட்டோம். சீலர் அடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து 4 மணி நேரம் வந்து கேப் போடணும் நண்பர்களே. உடனே நம்ம வந்து ஏற்றினோம்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாது, அவ்வளோ ஃபினிஷிங் கிடைக்காது. ஏன்னா நம்ம ஒரு கோட்டு சீலர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நைஸ் பேப்பரு 380 போட்டு தேய்ச்சிட்டு நம்ம அடிக்கும்போது உங்களுக்கு வந்து மேலே வந்து இன்னும் வந்து நல்லா மெழுகு கொடுக்கும். அப்படிங்கும் போது நல்லா ஷைனிங் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மோல்டு பண்ண மாதிரி இருக்கும். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ நம்ம வந்து சீலரில் நம்ம கலர் பண்ணியும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளை தெரியுது. இப்போ அதுக்கு மேலே இன்னொரு தடவை வந்து ஆவரேஜாக ஃபுல்லாக வந்து நம்ம ஊதும் போது இன்னும் வந்து வெள்ளை வந்து உங்களுக்கு மறைஞ்சு கொடுத்துரும். நண்பர்களே, உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை மட்டும்தான் நம்ம சேனலில் இது வரைக்கும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். பெயிண்டர் நண்பர்களுக்கும் சரி, வீடில் வந்து ஈரநாமல் பெயிண்ட் சம்மந்தமான எதை பெயிண்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வந்து மெயினான விஷயங்களையும் நம்ம சேனலில் வந்து மெயினாக வந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க நண்பர்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அந்த வெள்ளைக்கு மேலே செகண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குறுக்க ஊதி விடுறோம். ஊதும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அந்த வெள்ளைகள் வந்து அழகாக வந்து மறைஞ்சு கொடுத்துரும். நம்மளுக்கு வந்து அந்த வெள்ளைங்கிறதே வந்து அடையாளம் இல்லாத அளவுக்கு வந்து அழகாக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெர்ஜரில்
பெயிண்டர் நண்பர்களுக்கு முக்கியமான ஒரு டிப்ஸு. பாலிஷ் போடுறீங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பவுட்ரு வாங்கி அழகாக வந்து நம்ம அதை கலந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இனி அது தேவையில்லை. உங்களுக்கு இப்போ நீங்கள் தேக்கில் வந்து பாலிஷ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அது டைரெக்டாக வந்து லப்பம் கிடச்சிருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்வுட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு தேவையான கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பட்டி வந்துடுது. இந்த பட்டியை வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, டைரெக்டாகவே வந்து மரத்தில் வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து தேய்ச்சிக்கலாம். சப்போஸ் ரொம்ப வந்து எல்லோவாக இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா லைட்டாக அந்த மரத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பட்டி வந்து பார்த்திங்கன்னா பெர்ஜர் கம்பெனியில் 12 விதமாக வந்து, அதாவது 12 கலரில் வந்து நம்மளுக்கு பட்டி கிடைக்குது. உங்களுக்கு ஒவ்வொரு மரத்துக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வாங்கி நீங்கள் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து அந்த ஓட்ட உரசல் பூரா பட்டி வைக்கிறோம். ஏன்னா சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் போடுற நண்பர்கள் வந்து போட்டிருப்பாங்க, அதில் வந்து நம்மளுக்கு எல்லோ தூக்கி காட்டும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பட்டிலே வந்து லைட்டாக வந்து நீங்கள் ஸ்டெயினர் கலந்தால் போதும். இப்போ ஃபைனல் கோட்டுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெலமின் கிளாஸி வாங்கியிருக்கேன் பெர்ஜரில். இது வந்து தேவைக்கு எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 லிட்டர் வேணும்னா ஒரு கதவுல அடிக்கிறோம்னா முன்னாடிக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் எடுத்துகிட்டு அதுக்கு கார்னர் வந்து 100 மில்லியில் அரை டப்பா வந்து கார்னர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா மெலமின் டின்னர் ஊற்றிக்கோங்க. கார்னர் மிக்ஸ் பண்ணால் மறந்துடக்கூடாது, ஏன்னா இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரை ஆகாது. அது கூட வந்து மெலமின் டின்னர் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து அடிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம பட்டி வச்சுருந்தோம், பட்டியெல்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணி சுத்தமாக தேய்ச்சி எடுத்தாச்சு. அந்த பட்டியில் லைட்டாக கலர் தெரிஞ்சுன்னா நம்ம ஏற்கனவே சீலரில் வந்து லைட்டாக வந்து ஸ்ட்ரெயினர் மிக்ஸ் பண்ணி நம்ம அடிச்சுட்டு அந்த பட்டி வச்ச இடமே தெரியாது. இப்போ ஃபைனல் கோட் வந்து மெலமின் கிளாஸி ஊற்றுறோம். நம்ம வந்து இதை வந்து குளிர நிப்பாட்ட போகிறோம். சுட்ட விடாமல் மட்டும் நம்ம ஊற்றிட்டோம்னா ஒரே ஈவனை வந்து மோல்டு பண்ண மாதிரி நம்மளுக்கு வந்து பாலிஷ் வந்து ஃபினிஷிங்காக கிடைக்கும். டஸ்ட்டு மெயினாக இருக்கக்கூடாது. நல்லா வந்து ஏற்கனவே தொடச்சி சுத்தமாக எடுத்துகிட்டு ஃபைனல் கோட் பண்ணணும், இல்லைன்னா வந்து நிறையா தூசி வந்து நிற்கும். இப்போ வந்து நம்ம 2 கோட்டு கணக்கில் வந்து மேலே வந்து ஃபைனல் கோட்டு பண்ணியிருக்கிறோம். பண்ணி வந்துட்டு நல்லா வந்து ஒரு 4 மணி நேரம் ட்ரையாக விட்றணும். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ஃபைனல் கோட்டு 2 கோட்டு பண்ணியிருக்கிறோம். அட்டன் டயத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த வெள்ளை மரம் எதுவுமே வந்து உங்களுக்கு தெரியாது, ஒரே ஈவனாக இருக்குது பாருங்கள்.
இப்போ நம்ம கிளாஸி போட்டுருக்கனால வந்து நல்ல சைனிங்காக தெரியுது. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ண வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை மட்டுமே நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷமத்.